நண்பர்களே, நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது இந்த நூற்றாண்டினுடைய மிக சக்சஸ்ஃபுல்லான ஒரு அறுவை சிகிச்சை முறை. அதாவது லட்சக்கணக்கான பேருடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு அறுவை சிகிச்சை தான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. நடக்க முடியாமல் வீல் சேர்லையும் பெட்லையும் படுத்துட்டு இருந்தவங்கள தங்களுடைய அன்றாட வேலைகள் செய்ய வைக்கிறக்கும், சோஷியலாக அவங்க ஒரு பக்கம் ஒரு விசேஷம், ஒரு கோயிலுக்கு ஒரு படியேறி போக வர அளவுக்கு செய்யக்கூடிய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷனாக தான் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முறை இருந்தது. இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில் இப்போதைய நவீனம், த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் என்ன அப்படின்னா அது ரொபாட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இந்த அறுவை சிகிச்சைக்கு இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறைங்கிறது என்ன ஆட் பண்ணுது, ஆடட் அட்வான்டேஜ் என்ன, இதனால் என்ன அதிகப்படியான லாபம் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஒரு மிக மிக துல்லியமான அறுவை சிகிச்சை முறையாக நமக்கு செயல்படுது. இப்போ கன்வென்ஷனல் நீ ஆர்த்ரோபிளாஸ்டியில் பேஷண்ட்டுக்கு ஒரே வகையான அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அலைன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னென்னா, காலினுடைய அமைப்பு, நம்ம பேஷண்ட்னுடைய 2 கால்களுடைய அமைப்பை மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நேர்கோட்டில் மட்டும்தான் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. நம்மளுடைய கன்வென்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய ஆர்த்ரோபிளாஸ்டியில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரே வகையான அலைன்மெண்ட், ஒரே வகையான மூட்டு பொருத்தும் முறை மட்டும்தான் நம்மளால் செயல்படுத்த முடியும். ஆனால் ஒவ்வொரு பேஷண்ட்னுடைய மூட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருடைய மூட்டு, ஒவ்வொருத்தருடைய உடம்பு பாகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மில்லிமீட்டருக்கும் குறைவான துல்லியத்தோடு அந்த மூட்டை ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பொருத்துறது, பர்சனலைஸ்டாக பொருத்துறது என்பது ரொபாட்டிக் முறையின் மூலமாக மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது. ஸோ இந்த ரொபாட்டிக் எக்ஸாக்டாக எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை மேற்கொள்ளவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு முந்தைய தினமே அவர்களுடைய முழங்கால்கள் இடுப்பிலிருந்து பாதம் வரைக்கான ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கப்படும். அந்த சிடி ஸ்கேனை நம்ம ஒரு லேப்டாப்பில் இந்த ரொபாட்னுடைய சாஃப்ட்வேரில் லோட் பண்ணும்போது அது அக்யூரேட்டாக நம்மளுக்கு அந்த காலினுடைய அலைன்மெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு ஒரு பிளானிங்கை கொடுக்கும். அந்த பிளானிங்னுடைய இதில் தான் நம்ம நெக்ஸ்ட் டேயில் சர்ஜரி பண்ண போகிறோம். அப்போ முந்தைய தினமே எந்த விதமான மூட்டை பொருத்த போகிறோம், அதை எந்த விதமான பகுதியில் அதை கட் பண்ணி அதை பொருத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சர்ஜன், அதாவது நாம் மட்டும் இல்லாமல் டீமில் எல்லாருமே உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி அந்த பிளானை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே இந்த ரொபாட்டிக் ஆர்ம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது பேஷண்ட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் பொசிஷன் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த கட்டிங், அதாவது 1 மில்லிமீட்டருக்கும் குறைவான அக்யூரசியோட அந்த மூட்டை பொருத்துவதற்காக அந்த எலும்பை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையை இந்த ரொபாட்டிக் ஆர்ம் பண்ணும். அப்போ பிளானிங், எக்ஸிக்யூஷன் ரெண்டுமே மிக துல்லியமாக பண்ணக்கூடிய இந்த வேலையை தான் ரோபோ பண்ணுது. இந்த ரொபாட்டிக் சர்ஜரி எல்லாருக்குமான சர்ஜரி அப்படின்னா, கிட்டத்தட்ட 80% பேருக்கு கன்வென்ஷனல் ஆப்ரேஷன்லேயே நல்ல அவுட்கம் கிடைக்கும். ஆனால் ஒரு 20% பேர் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய 10ல் 2 இந்த ரோபோ நிச்சயமான ஒரு அட்வான்டேஜஸ் சர்ஜரியாக இருக்கும். ஸோ இந்த ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை உங்களுக்கானதா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட அணுகி அவருடைய ஆலோசனையின்படி இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதை பற்றிய மேலும் சந்தேகங்கள் இருந்தால் தவறாமல் எங்களை அணுகவும். நன்றி, வணக்கம்.